ஹாய் சுகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணாமல் நேரடியாக வீடியோக்குள்ளே போனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. அதுக்கு காரணம் கொஞ்சம் ஒர்க் ஆகி போச்சு, வேறு எதுவும் இல்லை. அதுக்காக இல்லை, எல்லாத்தையும் சேர்த்தே நான் கமெண்ட்டை சொல்லிடுறேன். பானு சிஸ்டர் கேட்டிருந்தேங்க, என்ன ப்ரோ வீடியோக்குள்ளே ஸ்ட்ரிக்டாக போட்டீங்க அப்படின்ட்டு. சாரி சிஸ்டர். நிகா ப்ராவலிகா சிஸ்டர், ஸ்னேகா சிஸ்டர், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சிஸ்டர், உங்களை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் சொன்னால் இன்னும் நீங்கள் என்ன கழுவி ஊற்றினாலும் ஊற்றுவீங்க. லோஹாட் சிஸ்டர், ஹாய் சிஸ்டர். சார் ஹச்சு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹாய். அதுக்கப்புறம் பானு சிஸ்டர், எதுக்கு தேங்க்யூ. பிரியங்கா சிஸ்டர், ஹீரோனை பார்த்து கவிதை சொல்லணுமா? ஐயோ, எனக்கு அந்த மாதிரி கவிதைலாம் சொல்ல வராதே. சொல்ல வந்திருந்தாதான் இந்நேரம் நான் கமிட்டடா இருப்பேனே. அப்படி சரவணன் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். வரதராஜன் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சார் சிஸ்டர், ஹீரோயின் ரொம்ப கியூட். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு நினப்பு உடம்புக்காக அதுதான் பானு சிஸ்டர், என்ன பண்றது. ரஜா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர். சிஸ்டர், காமெடி நீங்க லைக் பண்றீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஆக்லேட் நேம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பானு சிஸ்டர். சார் எஸ் சார். கனகதீபா சிஸ்டர், அதுக்கப்புறம் ஜெயந்தி சிஸ்டர், வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டத ரொம்ப ஃபன்னா எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் சார்ஜ் போட்டே ஆகணும், கண்டிப்பாக போடுறது ஜெயந்தி சிஸ்டர். ஏன் சிஸ்டர், இது ரிவெஞ்ச் ட்ராமா கிடையாது, காமெடி ட்ராமாங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்களோ? எனக்கும் போக போக அப்படிதான் தெரிஞ்சிடுச்சு. ஸ்வீட் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. இல்ல, பாவம் பச்சை பிள்ளை, சிங்கிளா இருந்த பிள்ளை, அதனால தெரியாம எடுத்து செஞ்சுட்டான். மற்றபடி அவனை மன்னிச்சிடலாமே. முரளிதரன் சிஸ்டர், ஒன்னும் தெளிவா பேச மாட்டாங்க, இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. கரெக்ட் தான் நினைக்கிறேன். கரெக்டா தான் இருக்கும், நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும். சரி சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் கிளிக் ஃபர்ஸ்ட் கமெண்ட் லாஸ்டா போட்ட வீடியோல பண்ணிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சிஸ்டர், ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப ரொமான்டிக்காகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இம்மோர்டல் ப்ராமிஸ் அப்படிங்கிற டிராமாவை நீங்க பார்க்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா பார்க்குறோம் சுஜி சிஸ்டர். சரி சார், வாவ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எபிசோட் என்னாச்சுன்னா, நம்ம அரசரோட லவ்வர் வந்துட்டு இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு தனியா போனா அந்த இளவரசரை கொள்றதுக்காக வந்துட்டு அரசர் கூட அனுப்பிச்சு வச்சுட்டு அவன் மட்டும் தனியா போனதை பார்த்துட்டு அவன் அரசருக்கு டேக்கா கொடுத்துட்டு ஹீரோவை காப்பாற்ற போனா. ஆனா அங்க அந்த இளவரசர்கிட்ட அடி வாங்கிட்டு கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கு நம்ம ஹீரோ போயிடுறான். அப்படி இருந்தும் எப்படியாவது இவனை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு அவன் கழுத்திலேயே கத்தி இறக்கிட்டு அங்க அப்படியே தடுமாறி விழுறான். அங்க வந்த ஹீரோயின், நீ என்னை விட்டு போகக்கூடாது, என்னை விட்டு நீ போகவே கூடாது அப்படின்னு அங்க இருந்துட்டு அவனை காப்பாத்தி, நீ வந்துட்டியா, எப்பவுமே நீ என் கூடவே இருந்தா எனக்கு சாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்து காப்பாத்தி அவனை கூப்பிட்டு போறா. அங்க பார்த்தா நம்ம ராஜா வந்துட்டு அங்க அரண்மனைக்கு போனோன்னு அந்த பணியாள் இருக்கான்ல, அதாவது இவ்வளவு சதி வேலையும் பண்ண அந்த பணியாள் இப்படி நல்லவன் மாதிரி, நீங்க வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க வர்றதை ஏன் சீக்கிரட்டா வச்சிருந்தீங்க, எனக்கு நீங்க ஏன் முன்கூட்டியே சொல்லவே இல்லை, முன்கூட்டியே சொன்னா எனக்கு நீ 20 வருஷமா ராயலா இருந்தீங்க, அதுக்கு நீ என்ன பண்ணுவ, உங்களுக்கு நான் எந்த வித பாதுகாப்பும் கொடுப்பேன், என் உயிரியே கொடுத்தாலும் உங்களை நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உண்மையை சொல்லு, எனக்கு நீ உயிரை கொடுப்பியா இல்ல அந்த கூவம்சத்தோட இளவரசருக்கு உயிரை கொடுப்பியா? நான் 20 வருஷமா உங்க கூட இருந்ததுக்கு ஒரே காரணம் தான், என்னோட கூவம்சத்தை நான் மறுபடியும் நான் இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். 20 வருஷமா நான் நியாயமா இருந்தேன்தான், ஆனா உங்க மேல எனக்கு சின்ன அக்கறை இருக்கு, அதனாலதான் உங்களை கொல்லாம விட்டு வச்சிருந்தேன். நான் உன்னை அவ்வளவு நம்பினேன், இது கூட பிறந்த சகோதரனா, இது சகோதரனா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே மாறிடும், எங்களோட இளவரசர் வந்துருவாரு, அதுவும் அந்த இளவரசர் நீங்க கொன்னுட்டு வந்துருவாரு. என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? இளவரசர், அதாவது உன்னோட குவம்சத்தோட இளவரசர் கழுத்துடி கத்தி இறங்கி இந்நேரம் பரலோகம் போயிருப்பாரு. இல்ல இது நடக்கவே நடக்காது. நீ போட்ட பிளான் எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு நெஞ்சுக்குள்ள வலிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நான் நேசிச்ச ஒருத்தி இப்போ உயிரோட இல்ல, நான் நம்பின ஒருத்தனை என்னை நல்லா சிதைச்சிருந்துட்டான் துரோகத்தால. உனக்கு கொல்லணுன்ட்டு என் கையெல்லாம் துடிக்குது. ஆனா என்ன பண்றது, நீ என்ன வந்துட்டு நீ 20 வருஷமா நீ என்னை வேத்தாலதான் பார்த்திருக்க, ஆனா ஒன்னு நான் அப்படி பார்க்கவே இல்லையே, அதுதான் என்னோட பிரச்சனை. இவனை கொண்டு ஜெயில அடைங்க அப்படின்னு அவனோட பணியாட்கள் காவலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிடறாங்க. ஆனா அவன் போற போக்குல ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டு போறான். என்ன விஷயம்னா, இங்க என்னோட இளவரசரை கொண்டு இருக்கலாம், ஆனா நாங்க வந்துட்டு சுத்தி இருக்கிற எல்லா நாட்டுக்கிட்டையும் நட்புறவா வச்சு உங்களை எதுக்கு நினைக்கிற ஒவ்வொருத்தரையும் திரட்டி எல்லையில நிப்பாட்டி இருக்கோம், எல்லாத்துக்குமே தயாரா இருங்க,
நான் ஜெயிலில் இருந்தாலும் உங்களோட அழிவு காலத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு தான் நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லுன்னு ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்படி நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அங்க வந்துட்டு அவன் அடிப்பட்டதோட அப்படியே உடம்பு காயமாக கிடக்குறான். அவங்க கொஞ்ச நாள வரதே இல்லை அரண்மனைக்கு. எல்லாமே ஹீரோயினே பக்கத்துல இருந்து எல்லாமே பார்த்துருக்கா. அப்படி கவனிச்சுக்கிட்டு காயெல்லாம் சீக்கிரம் ஆறிடுது. அவ தூங்கிட்டு இருக்க அதே நேரம் நம்ம ஹீரோ லைட்டா கண் முழிச்சு பார்த்து அவளோட அழகை ரசிச்சுட்டு இருக்கிறான். அடியே குட்டி முயலு, நீ இவ்வளோ அழகா இருக்கியா அப்படிங்கிற மாதிரியே. இது என்னோட தட்டு, ஆனா அது ஹீரோட தட்டை நான் போட்டுக்கிட்டேன், தப்பா நினச்சிக்காதீங்க. அதை அப்படியே அவன் ரசிச்சிட்டு இருக்கும் பொழுது, நீங்க ஏஞ்சிங்களா உங்களுக்கு எதுவும் காயம் ஏதோ? அதெல்லாம் அவன் நல்லா தானே ஒன்றும் இல்லை. நீ என்னோட பக்கத்துல மட்டும் இருப்பியா? நீ ஏன் அடிக்கடி இதை நீ கேட்டுக்கிட்டே இருக்க? அதாவது என் பக்கத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற ஃபீலை எங்க அம்மா எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. உனக்கு எதிர்காலத்துல ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னான்ல, ஆமா, அந்த எதிர்காலத்துல நான் கேட்க வேண்டிய ஒரே விஷயம் மட்டும் என் கூடவே நீ இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு தேவை அப்படிங்கிறப்ப ஹீரோயின் இருந்துட்டு, இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு அவ ஃபர்ஸ்ட் 2 பேரும் மீட் பண்ற நேரத்துல இது என்னோட ஆர்ட் அப்படின்ட்டு ஒரு தாமரைப்பூவை காட்டியிருப்பால. அந்த தாமரைப்பூ நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கும். அதை பையக்குள்ள சுட்டாந்து வச்சிருக்குது. அதுவும் முயல்குட்டி நினைப்பா. அதை சுட்டாந்து வச்சிருக்கிறப்ப, இது நான் பண்ணதை கண்டிப்பா இது நீ பண்ணதா, உனக்கிட்ட எப்படி? அதுதான் உன்னதான் கடத்திட்டு வர முடியல, நீ பண்ண பொருளையாவது கடத்திட்டு வரலான்னு பார்த்தேன். சரி, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கறேன், என்ன நீ கல்யாணம் படிக்கிறியா அப்படின்னு பாட்டு நீ ஹீரோ கேட்டுறான். அவளுக்கும் என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியல. முயல் குட்டிக்கும் காதல் அன்பு பாஞ்சிருச்சு, வேற என்ன பண்றது? அப்படியே அவளும் ஓகே, நீ தான் போயிட்டு அரசர்கிட்டையும் அதுக்கப்புறம் ராணிக்கிட்டையும் சொல்லணும். அது இல்லாம இளவரசர் நீங்க வேற நீ கல்யாணம் படிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி உங்க அப்பாவே ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருக்காரு. அவரு வேற பிரச்சனை பண்ணுவாரோ? இல்ல, யாரு பிரச்சனை பண்ணாலும் சரி, என்னோட மனசுல இப்ப இருக்கிறது நீ மட்டும்தான். உனக்காக நான் போராடுவேன், உனக்காக நான் காத்திருப்பேன். அது எவ்வளோ நாளானாலும் பரவாயில்ல, ராணியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அடுத்த நிமிஷமே, அதாவது அடுத்த நாளே போயிட்டு ஹீரோயின் போயிட்டு ராணி கிட்ட தான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, நான் வந்துட்டு இளவரசர் நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு போயிட்டு அவன் மண்டி போட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ராணி என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு என்ன அரச குடும்பத்துல விளையாடுறது விளையாட்டா போச்சா உங்களுக்கு? அதெல்லாம் முடியவே முடியாது, உன்னோட இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு ராணி சொன்னோன்னே ஹீரோனுக்குலாம் என்ன பண்றதுன்னே புரியல. அந்த ஹீரோ வரான். ஆனா அவ ஒரு ஜென்ரலா தான் இங்க இருந்து வரான். என்ன விஷயம்னா, இவ்வளவுதான் இளவரசர் நீங்க அப்படின்ட்டு ராணியும் சொல்லவே இல்லை. வந்துட்டு நாங்க 2 பேரும் ஆத்மாத்தமா லவ் பண்ணப்ப ராணிக்கு ஒரு குழப்பம், நீங்க அரசாணை மீறிட்டீங்க, அந்த பொண்ணை மீறிட்டா சப்போர்ட் பண்ணிலாம் வந்து நிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இவங்க 2 பேருக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ராஜா என்ட்ரி கொடுத்து, இங்க பாருங்க அம்மா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு வயசாயிடுச்சு, நிறைய இடத்த போயிட்டு வேணா சுத்தி பார்த்துட்டு வாங்க, அவங்க காதலுக்கு நான் ஒத்துக்கிறேன், அவங்க கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு நாட்டோட அரசன் நானே ஒத்துக்கும் போது ராஜமாதாவா ஆக்கிட்ட நீங்க ஏன் ஒத்துக்க கூடாது? இது நான் ராஜமாதாவா? ஆமாம்மா, இந்த செகண்ட்ல இருந்து நீங்க ராஜமாதா தான் அப்படின்னு சொன்னோன்னே ராணிக்கெல்லாம் செம்ம காண்டாகுது. அதே நேரம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப ஜாலி. ஏன்னா ராஜாவே இவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரே ஜாலி. ஆனா ராஜாவுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம நாட்டை சுத்தி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, அதை பத்தி அவர் யோசிச்சுக்கிட்டு இவங்க கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வழியா கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ மேல தோல் மேல சாஞ்சுக்கிட்டு, நம்ம கண்ட கனவுல நிலவாக போகுதுல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, நான் அதை பத்தி இப்ப பேச வரல. ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கிற, என்ன விஷயம் அப்படிலாம் ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஆமா, சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். என்ன இல்ல, இப்போதைக்கு நமக்கு கல்யாணம் தேவையா? எதுக்கு இப்படி நீ பேசிட்டு இருக்க? இவ்வளவு கஷ்டப்பட்டதே அதுக்கு தானே, என் கூட நீ எப்பவுமே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், அப்புறம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல, எனக்கு என்னமோ உன்னை கட்டிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? எனக்கு புரியல. உன்னை பழி வாங்கணும் ஒரு எண்ணம் இருந்தது, அதனால பழி வாங்கிட்டேன், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. என்ன நீ இப்ப சொல்ல வர எனக்கு புரியல. நம்ம கல்யாணம் இப்ப நடக்காது, நடக்கவும் கூடாது அப்படின்னு அங்க இருந்து ஹீரோ கிளம்புறான். அவ ஏன் அப்படி பண்ணிட்டு போறான்னா, இப்போ ராஜாவுக்கு பதிலா இவன் தான் அந்த நாட்டு எதிரிகளை போயிட்டு
கொல்ல போகிறான். அதனால அவளோட வாழ்க்கை அந்த போருக்கு போனால் இவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது நான் தெரியாது அவனுக்கே. அதனால ஹீரோயினை கழட்டி விட்டு போனால் அவளாவது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இப்போ இங்கே அவனோட லவ்வுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போகிறான். இதெல்லாம் தெரியாத ஹீரோயின் அவன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கா. எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அங்கே ஹீரோ வந்துட்டு மொத்த படையும் கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப அங்கே கரெக்டாக ஹீரோயின் வந்து நிற்கிறா. அதுவும் கல்யாண பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிறா. அப்படி நிற்கும்போது எனக்கு தெரியும் நீ பொய்ய கூட கரெக்டாக சொல்ல தெரியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ போருக்கு போகிற அதுதானே, அதனால என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டு நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகினாலும் நினைக்கிறியா? நான் அப்போவே உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், என்னோட லைஃப்பும் அதாவது என்னோட சாவும் என்னோட காதலும் அது நீ மட்டும்தான். என்னோட சாவு இருந்தா அங்கே உன் காதலும் இருக்கணும், என்னோட காதல் இருந்தா அங்கே நீ உயிரோடு இருக்கணும். என்ன போருக்கு தானே போகிற, பெருவாள் திரும்பி நான் வெயிட் பண்ணுவேன், எவ்வளோ நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, எங்கேயாவது அவளை இவளை பார்த்தேன், காதல் வயப்பட்டேன், காப்பாத்தனான்னு தான் சொல்லிட்டு வந்து ஒரே வெட்டு தான் வெட்டுவேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வேணும், நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ போகிற முடிச்சுட்டு வந்து பார்க்குற முகம் என் முகமாக மட்டும்தான் இருக்கணும், உனக்காக நான் இங்கே உன் பொண்டாட்டியை நான் இங்கே காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லி ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறா. ஹீரோவும் அவள் கொடுத்த தைரியத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து கிளம்புறா. ஏன்னா அவன்கிட்ட என்ன வார்த்தை பேசுறதுனே தெரியல, அதுதான் விஷயம். ஏன்னா அவ்வளோ பியூராக இருக்க ஹீரோயின், அதனால அவனால் எதுவுமே பேச முடியல. அவன் நேராக அங்கேருந்து கிளம்புறான். நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப உருண்டோடுது. ஹீரோயினும் வெயிட் பண்ணுறா. ஒவ்வொரு நாளும் அப்படியே கொஞ்சம் மாதங்கள் கடந்து ஓடுது. ரொம்ப மிஸ் பண்ணுறா ஹீரோவை. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா வராரு. இங்கே பாரு, நீ அவனுக்காக காத்திருக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம், நீ நம்ம வீட்டுக்கு வா, நம்ம அம்மா இருக்கா, உனக்கு தேவையானதை பண்ணி கொடுப்பா, நீ அங்கேயே இருக்கலாம். நான் ராஜா கிட்ட கூட பேசிட்டேன், இங்கே பாருப்பா நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், என்ன நிலமை ஆனாலும் சரி அவனுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணுவேன், அவன் கண்டிப்பாக எனக்காக திரும்பி வருவான். ஐயோ நீ புரிஞ்சுக்காம பேசாதம்மா, அவன் போருக்கு போயிருக்கான், அதனால அவன் திரும்பி வர்றது கஷ்டம். இங்கே பாரு, அவசரமாக பேசுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இருக்காத, நீ வேணா கிளம்பு, நான் அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இல்லை அவனை எனக்கு பிடிக்காது, சொன்னா கேளு, அவனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி இங்கே அவரோட ஒய்ஃப் ஆகிட்டேன்ப்பா, நீ பாட்டுக்கு என்ன இப்போ பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட புருஷனை பிடிக்காம போனால் நான் ஒன்றை பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் அவன் இடத்துல தான் இருப்பேன், இப்போ அவனோட இடத்துல தான் நான் இருக்கேன். இனி இந்த மாதிரிலாம் சொல்லி என் மனசு குழப்பாத. நான் வந்துட்டு 4 மாதமாக அவனுக்கு லெட்ரு எழுதிட்டு இருந்தேன், ஒவ்வொரு லெட்டருமே ரிப்ளை வந்திருக்கு. இப்போ ஒரு 3 வாரமாக தான் ரிப்ளை வரல, உனக்கு ஏதாவது அவனை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப அவரும் நீ வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும், அவனை பற்றி எதுவுமே நீ கேட்காத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே கட் பண்ணி நம்ம ராஜாவை காட்டினா, அவர் காதலிச்ச பொண்ணு இறந்து போயிட்டால, அதாவது ஹீரோட அசிஸ்டண்ட்டு, ஸ்பைன்னு சொல்லலாம், அந்த பொண்ணை நினச்சி அந்த பொண்ணு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. என்ன வார்த்தைன்னா, நான் ஒரு ஆர்டினரியான பொண்ணு தான், நீங்கள் ராஜா, என்னோட காதலும் நீங்கள் என் மேலே வைக்கிற காதலும் என்றைக்குமே ஒன்று சேராது, அதுதான் என்னோட பயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ராஜா என்ன ரிப்ளை கொடுத்துருப்பாருன்னா, காதலுங்கிறது டிஃப்ரென்ஸ் பார்த்து வர்றது இல்லைம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு மேக் பண்ணுற அந்த ஸ்வீட்டில் நான் எவ்வளோ எஃபெக்ட் போடுறேங்கிறது தான் என்னோட லவ், அதில் என் ராஜா பதவி வச்சு அதில் நான் செய்ய நினைக்கிறதுன்னு நான் எதுவுமே பண்ண முடியாது, நானா உன்னோட லவ்வராக இறங்கி அதில் வேலை செஞ்சால் மட்டும்தான் உனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணி கொடுக்க முடியும். இதில் நான் இந்த ராட்டோட ராஜா இன்னொருத்தன் கையால் நான் உனக்கு பண்ணி கொடுத்தா அது எனக்கு மனசு நிறைவே தராது, என்னோட காதலுங்கிறது நான் மட்டும்தான், இந்த ராஜாங்கிற பதவி கிடையாது, என்னோட காதலி நீ மட்டும்தான் அப்படின்னு அவரு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணு நினச்சி அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே ஹீரோவை காட்டுறாங்க, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி கொண்டு இருக்கான், அவனுடைய எதிரிகள் எல்லாத்தையுமே வெட்டி கொண்டு இருக்கான். அப்படி கொண்டுக்கிட்டு அவளால் கிழந்து நிற்க கூட முடியல, அப்படியே எழுந்து நின்று எனக்காக வெயிட் பண்ண முயல்குட்டி, எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு அங்கேயே சரிஞ்சு விழுறான். அப்படியே அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஹீரோ இறந்துட்டான் அப்படிங்கிற மீனிங்கை தான் சொல்ல வராங்க. அவன் போரில் வந்து இறந்துட்டான், அவங்க அப்பா, அதனால தான் ஹீரோயினை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க.
இந்த விஷயத்த இப்படி ஒரு விஷயமா கன்வே பண்ணுவாங்க பாருங்களேன். அது எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே நிமிஷம் இந்த இல்யூஷன், அதாவது ஹீரோ பாயிண்ட் ஆஃப்ல இந்த அவன் இறந்ததை காட்டுனதை அப்படியே அந்த ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் கொண்டு போவாங்க. அங்கே பார்த்தா உனக்காக காத்திருக்கேன், இப்பவும் காத்திருக்கேன், நீ வருவேன்னு, உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ வர வரைக்கும், நான் சொன்ன மாதிரி நீ இங்கே வந்தா நீ என்ன தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அங்கே இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அடியே முயல் குட்டி, கத்தி முனை கொண்டு உன் கழுத்தை கீறி விட்டேன், அதற்கு மருந்து போட உன்னை தேடி வந்தேன், ஆனால் என் மனதின் ஒரு காயத்தை நீ ஏற்படுத்தி விட்டாய், அந்த காயத்திற்கு காதல் என்ற மருந்தை உன்னிடம் கேட்டேன், ஆனால் உன் இதயமோ இன்னொருத்தவனுக்கு சொந்தம் என சொன்னாய், குறைந்து போனது என் இதயம் என நினைத்தேன், என் பேரே தெரியாமல் என்னையே காதலித்தாய் என அப்போதுதான் எனக்கு புரிந்தது, உன் பின்னால் ஓடினேன், உன் முன்னால் வந்து நின்றேன், செல்லத்தனமான கோபத்தனமான அந்த பார்வை என் மேல் விழாதாய் என்று நான் உன்னிடம் கேட்ட ஒரே ஒரு வரம், எனக்காக நீ இரு என இருக்கின்ற என் இதயத்தை சுமந்து கொண்டு இன்னும் காத்து கொண்டே இருக்கிறாய், நான் மறைந்து விட்டேன், உன்னுடன் கலந்து விட்டேன். நாளுக்கு அப்புறம் ஒரு சேட் எண்டிங் ட்ராமாவை பார்க்குறோம். என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.